என் பெயர் ஜீவஜோதி ராமகிருஷ்ணன். நான் தர்மபுரியிலிருந்து வருகிறேன். கொங்குமலை சாரலிலே என் சங்கத்தமிழ் தந்த தங்கத் தமிழ் மொழியை வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் என் சத்திரிய வணக்கங்கள். வரலாறு என்பது வெறும் கடந்த காலத்தின் பதிவு அல்ல, அது எதிர்காலத்திற்கு வழிகாட்டும் விளக்கு. உரிமைகள் என்றும் வழங்கப்படுவதில்லை, அவை போராடி மட்டுமே பெறப்படுகின்றன என்பதை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். நம் சமூகம் வன்னிய சமூகம் தமிழ்நாட்டின் மிகவும் முக்கியமான உழைக்கும் சமூகங்களில் ஒன்று. தன்னம்பிக்கை, வீர உணர்வு, ஒற்றுமை ஆகியவற்றின் அடையாளமாக நம் சமூகம் விளங்குகிறது. உழைப்பே உயர்வின் அடித்தளம் என்ற கருத்தை வாழ்வில் நடைமுறைப்படுத்தியவர்கள் நாம். அதற்கு உதாரணமாக உடையார் பாளையத்தை சேர்ந்த உழைப்பால் உயர்ந்த சுப்பிரமணியம் அவர்களை கூறலாம். வெவ்வேறு மாவட்டங்கள், அதில் வெவ்வேறு பணிகள் மேற்கொண்டவர். இறுதியாக வன்னியர் சங்கத்தின் தலைவராக 10 ஆண்டுகள் பணியாற்றினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவரை இவர்தான் உருவாக்கினார் என்பதை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். ஒரு சமூகம் அதன் எண்ணிக்கையினால் அளவிடப்படுவதில்லை, அதன் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சாதனைகளிலும் தான் அளவிடப்படுகிறது. அதே வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் கோப்பெருஞ்சிங்கன், அதாவது பல்லவ கடவராயன் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் கலைகளின் காவலர் என்று அறியப்படுகிறார். சிதம்பரத்தை சார்ந்த பிச்சாவரம் ஜமீன்தார்கள். அதே விடுதலையில் எடுத்துக்கொண்டால் SS ராமசாமி படையாட்சி, வாழப்பாடி K ராமமூர்த்தி, நாகப்பன் படையாட்சி, செஞ்சி ராமச்சந்திரன், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா போன்றோரும். கல்வியில் எடுத்துக்கொண்டால் ராஜரிஷி அர்த்தநாரீசவர்மா, பச்சையப்ப முதலியார், செங்கல்வராயர், சென்னை ஆளவந்தார் போன்றோர் தங்களது மகத்தான பணிகளை செய்துள்ளனர். ஆன்மீகத்தில் மட்டும் நாம் என்ன சளைத்தவர்களா? குலசேகர ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒருவரான இவர் திருவாங்கூர் பகுதியை ஆர்ந்த சேர மன்னர் மரபில் வந்தவர். தற்காலத்தில் பங்காரு அடிகளால் மேல்மருவத்தூரில் சக்தி பீடம் ஒன்றை ஏற்படுத்தி மக்களுக்கு நன்னெறியை வழங்கி வந்தவர். வாளால் வெல்ல முடியாததை எழுத்தால் வெல்லலாம் என்பதற்கு உதாரணமாக அமர்ந்திருக்கும் பழமலாய் ஐயா அவர்களும் இதற்கு ஒரு உதாரணம். கம்பன் வீட்டுக்கட்டு தறியும் கவி பாடும் என்றார் பாரதி. அத்தகு சிறப்பு மிக்க கம்பர் எழுதிய நூலே சிலை எழுவது. இதில் சோழ சிற்றரசர்களையும் முதலாம் குலோத்துங்கனின் படை தளபதியுமான கருணாகர தொண்டைமானின் இனமான நம் வன்னி இனத்தை பற்றியே சிறப்பித்து கூறியுள்ளார். இதில் நம் வீரத்தையும் நம் சிறப்பையும் 70 பாடல்களில் விளக்கியுள்ளார். செம்பொன் சிலை எழுவது என்று அறியப்படுவதும் இந்நூலே. ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு அச்சமூகத்தின் வரலாற்றை மறக்க செய்தால் போதும் என்றார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி, இந்திய சுதந்திர போராட்டத்திலும் சரி, நம் சமூகத்தினர் பெரிதும் பங்காற்றி இருக்கின்றனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான கப்பற்படையில் அதிகம் பங்கேற்றவர்கள் வன்னியர்களே. பர்மாவில் ஜானகி அம்மா தலைமையில் பங்கேற்றவர்களும் வன்னியர்களே. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை பற்றி கூறுகிற இச்சமூகம் நம் வன்னிய சமூகத்தை பற்றி அவ்வளவாக கூறுவதில்லை. இதற்கு காரணம், அன்று வரலாற்றை எழுதியவர்கள் படித்த உயர் வகுப்பினர் என்பதனாலே நம்மை மறைத்து விட்டனர். இப்பொழுது கூறுங்கள், நாம் மறந்து விட்டோமா அல்லது மறைக்கப்பட்டு விட்டோமா? ஒரு சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்றால் அச்சமூகத்தின் இளைஞர்களுக்கு கல்வியை அளித்தால் மட்டுமே போதும் என்பதற்காகவே இடஒதுக்கீடு எனும் கொள்கை கொண்டு வரப்பட்டது. நண்பர்களே, சற்று சிந்தியுங்கள். இடஒதுக்கீடு என்பது சலுகையா? நாம் அனைவரும் ஒரே இடத்தில் இருந்தால் வாழ்க்கையை தொடங்குகிறோம்? இல்லை. சிலருக்கு வசதிகள் அதிகம், பலருக்கு வாய்ப்புகள் குறைவு. இதை சமப்படுத்தவே இடஒதுக்கீடு ஏற்படுத்தப்பட்டது. இடஒதுக்கீடு என்பது சலுகை அல்ல, அது சமூக நீதியின் கருவி. 1980களில் நம் சமூகத்தில் கல்வி கற்றோர் மிகவும் குறைவாகவே இருக்கின்றனர் என்பதை பலரும் உணர்ந்தனர். இதனால் வன்னியர் சங்கங்களின் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. டாக்டர் ஐயா ராமதாஸ் தலைமையில் பல்வேறு போராட்டங்கள் நிகழ்த்தப்பட்டன. 1987 செப்டம்பர் 17 முதல் 23ஆம் தேதி வரை நம் இன இளைஞர்களும் மக்களும் மஞ்சள் நிற சட்டை அணிந்து 7 நாட்கள் தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தமிழக அரசியலிலும் சமூக நீதி போராட்டங்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. இத்தகைய உணர்ச்சி மிக்க போராட்டம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கூட இல்லை என்பதை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். இதே
காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டில் 12 பேர் உயிரிழந்தனர். 5 பேர் காவல்துறையினரால் அடித்தே கொல்லப்பட்டனர். 4 பேர் சிறை கொடுமையால் உயிரிழந்தனர். ஆக மொத்தம் 21 பேர் நம் இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக உயிரிழந்தனர். சுமார் 20,461 பேர் கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர்கள் வெளிவர பல ஆண்டுகள் ஆயின. இந்த சுதந்திர போராட்டத்தின் விளைவாகவே 1989 பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு 2ஆக பிரிக்கப்பட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற புதிய பிரிவு உருவாக்கப்பட்டது. இதில் நம் வன்னியர்கள் உட்பட 107 சாதிகள் சேர்க்கப்பட்டு 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இத்தகு தியாகிகளை நினைவு கூறும் வகையில் விழுப்புரத்தில் நினைவகம் ஒன்றையும் அவர்களின் குடும்பங்களுக்கு உதவித்தொகை ஒன்றையும் வழங்க கூறி மருத்துவர் ஐயா உட்பட பல வன்னிய தலைவர்கள் போராடி கேட்டுக்கொண்டதற்கிணங்க விழுப்புரத்தில் நினைவகம் அமைக்கப்பட்டது. நவம்பர் 1, 2006 முதல் உயிர்நீத்த தியாகிகளின் குடும்பங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இது கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தபோது வழங்கப்பட்டது. வன்னியர் சங்கத்தின் சார்பாக மருத்துவர் ஐயா அவர்களும் அவர்களின் நினைவு நாள் அன்று ஆண்டுதோறும் அவர்களின் குடும்பத்திற்கு புத்தாடையும் உதவித்தொகையும் வழங்கி வருகிறார். வன்னியர்கள் நாம் தியாகத்தை பாராட்டுவதை போல நன்றியும் பாராட்டுபவர்கள் என்பதை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த செயலை செய்வதாயினும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஆகவே நண்பர்களை, இப்போது நாம் ஒரு உறுதியை ஏற்போம். நேரத்தை வீணாக்க மாட்டோம், கல்வியை அலட்சியப்படுத்த மாட்டோம். நம் முன்னோர்கள் வாய்ப்பை பெற போராடினார்கள். நாம் என்ன செய்கிறோம்? செல்போனில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் செய்கிறோம். ஆகவே செல்போனை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு அவர்கள் சாலையில் போராடினார்கள். நாம் தேர்வறையில் போராட வேண்டும். அவர்கள் வாய்ப்பை பெற போராடினார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வரலாறு படைக்க நாம் போராட வேண்டும். இன்று நம்முடைய சமுதாயத்திற்கு தேவை நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், IAS அதிகாரிகள் போன்றோர்களே. என் சமூகத்தின் வரலாற்றை நான் மதிக்கிறேன். என் சமூகத்தின் நிகழ்காலத்தை நான் புரிந்து கொண்டேன். என் சமூகத்தின் எதிர்காலத்தை நான் உருவாக்கப் போகிறேன். நீங்கள் வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து நம் சமூகத்தை மென்மேலும் மெருகூட்டுவோம். வன்னியனே, வீறு கொண்டு எழுந்திடு, நம் இனத்தை மீட்டிடு, புது வரலாறு படைத்திடு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.